ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே வந்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஸ்டோரி டெல்லர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்கன்னு அவருக்கு பயங்கர ஹாப்பி. அப்படியே ரோடு முழுக்க வந்து ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே இந்த டேன்ற மாதிரி பல்ல ஈன்னு காட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம மேயங் பொண்ணு இருக்கால, அவங்க அம்மா இருந்தனால அவங்களுக்கு நல்லபடியாக அடக்கலாம் பண்ணிட்டு வராங்களா. வரும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சீ வேணும் வைக்கலாம் இந்த ஊரில் தான் இறாளா, இவளுக்கும் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது போல, நம்ம தான் ஊரை விட்டு போன போல இவன் மூஞ்ச பார்க்கறதுக்குன்ற மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து ட்ரெஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க இல்லை என்கிட்ட வராத, நீ ஒன்றும் என் மேலே பாசம் இருக்க மேலே ஆக்ட் கொடுக்க வேணாம், என்னை ஏமாத்த தானே வந்த, அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல எதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ இவங்க வந்து சரி ஓகே என்னை எவ்வளோ வேணாலும் வெறுத்துக்கோங்க, ஆனால் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருங்கன்னும் போது கண்டிப்பாக அதெல்லாம் நான் நல்ல அப்பாவாக இருப்பேன்றாரா. உடனே வந்து அப்போ நீங்கள் இந்த குழந்தைக்காக தான் என்னை திரும்பி ஏற்றுக்கிட்டீங்களேன்னு கேட்குறப்போ நீயும் அதுக்காக தானே திரும்பி வந்த, குழந்தைக்காக தானே நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நம்ம லேடி ஓகே அங்கே வந்து அந்த மதர் செஞ்சுரி ஹெட் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க மிரையாங்கன்னு சொல்கிறப்போ சரி வீடு இந்த மக்கள்லாம் அப்படி தான், ஆனால் கொஞ்ச நாள் நம்ம நல்லபடியாக இருந்தாலும் மறந்து போயிடுவாங்க இதெல்லாம், என்னையும் எடுத்துக்கோ. அந்த சீஃப் லியோட ஒய்ஃப் தானே மதர் செஞ்சுரி ஹெட், அவங்க வந்து அந்த மவுண்டெயினில் வந்து அந்த கோல்டு எடுக்கிற கேஸில் நிறைய தப்பு பண்ணதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு இவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க போல், அதே கிராமத்தில் செப்பரேட்டடாக வாழ்கிறாங்க போல். என்னையெல்லாம் அவங்களால ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச முடியாது, அந்த மாதிரி தான் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தா மக்கள் வந்து இதை மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு மிரையாங்காக அட்வைஸ் சொல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஒன்றும் லீகல் ஆஃபீஸ்லாம் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு இதுவாக இருக்காது, உனக்கு வேறு வயசாயிட்டே போது குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருன்னு அவங்களை அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. லேடி ஓக்டங் ரொம்ப ஷை ஆகிடுறாங்க. இப்போ இங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஸ்டோரி டெல்லர்கிட்ட பேசும்போது வந்து நம்ம லேடி ஓக்டங் சொல்கிறாங்க பேசாமல் நீ அட்லீஸ்ட் புக்காவது எழுத, உன் பேரை மாற்றிட்டு சொல்லும்போது வேணாம் என்னோட ரைட்டிங் வச்சு அப்புறம் நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் ஏமாத்தினு தெரிஞ்சிடும், அது ரிஸ்க்குன்னு சொல்லும்போது நீ இப்படியே ஹாப்பியாக இருப்பியா, ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் வந்து ஒரு நல்ல அறிவாளி மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டுருக்கேன், உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு இந்த லைஃப்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும். இப்போ நம்ம ஸ்லேவ்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து ட்ரெக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மக்சிமாவுக்கு வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வேவ்லென்த் உண்டு. அவங்க வந்து நல்லா ஜோக் பண்ண மக்சிமா சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மக்சிமா விருப்பப்படுறாங்களா. அவருக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, என்ன இவ எல்லாத்துக்கும் சிரிக்கிறா, அவனை பார்த்து ஏடி சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவர் லவ் ஷாட் இதுன்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் கப்பல் மாதிரி வச்சுட்டு ட்ரிங்க் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஜலஸ் ஆகிடுது, எதுக்கு நீ அவங்க கூட அப்படி குடிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம லேடி ஓக்டன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவாங்களா, அப்போ ரூமில் யாரும் இருப்பாங்க, இவங்க அடிக்கிறதுக்காக போவாங்க. பார்த்தா நம்ம ஸ்டோரி டெல்லர் தான் நான் தாண்டி அடிச்சிடாது அப்படின்னு சொல்லும்போது நீ என்னடா இங்கே பண்ணுறது, நீ தானே வந்து ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ண சொன்னேன், ஸோ அதான் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கேன், ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தானே தூங்கணும் ஒரே பிளாங்கெட் கடையில் அப்படின்னும் போது இவங்க ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ண சொன்னேன், உன்னை ஹஸ்பண்டாகவே இருக்க சொல்லலை, உனக்கு வெக்கமாகவே இல்லையா இந்த மாதிரி இருக்கணும் போது இல்லை உன்னோட கன்சர்னுக்காக தான், நான் வெளியே தனியாக படுத்த வேற எல்லாம் சந்தேகப்பட்டுருவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போகும்போது இல்லை நீ உன் முடிவை மாற்றிப்பா, அப்புறமா நீ ஏதாவது ரெக்ரெட் பண்ணுவ, இப்பெல்லாம் சொல்லாத நான் இங்கே இருக்கேன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது, என் கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் படுக்க முடியாது, வெளியே போட மிரட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம மிரையாங் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து மதர் செஞ்சுரியில் வந்து என்னையும் ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, நானும் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லப்போ இல்லை அது உனக்கு குட்டாக இருக்காது, அங்கே நிறைய காசிப் போகும் வேண்டாம் போது எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே இருக்க சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ ஆமாம் குழந்தைக்கு அதான் நல்லது, அங்கே காசிப்லாம் கேட்டால் உன் மனசு கஷ்டப்படும், அப்புறம் அந்த குழந்தை கஷ்டப்படும், நீ வீட்லேயே இரு அப்படின்றாங்க. அப்புறம் மக்சிமா லேடி ஓக்டன்ட்டு சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் சூப்பர் தெரியுமா, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பார்க்குறாரு சொல்கிறப்போ இவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவங்க லாயர் ஆஃபீஸ் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ்லாம் அவரே பார்த்துக்கிறார் போல. அங்கே போய் பார்க்குறப்போ அவர் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு நீ இதை பற்றி கவலைப்படாத, ஒர்க் பாரு, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், இந்த இதெல்லாம் நானே கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமேட்டுக்கா நம்மளுடைய ஸ்டோரி டெல்லர் மக்சிமா அதுக்கப்புறம் நம்மளோட மனசுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் சூப்பராக சமைக்கிறீங்க வேறு லெவல் நீங்கள் மக்சிமா பாராட்டுறப்போ கண்டிப்பாக என்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறப்போ நம்ம மனசுக்கும் ஆமாம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஸ்லேவாக இருந்தாலும் அவளுக்கு தெரியும் அப்படின்னு போது ஐயோ என்னடா சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, அது ஒன்றும் இல்லை அவன் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஸ்டோரி டெல்லர் சமாளிக்கும் போது ஏன்னா மக்சிமாக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது, இவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் மக்சிமாக்கு தெரியாது. ஓகே உடனே மக்சிமா இப்போ என்ன சொன்னீங்கன்னு கோமா கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை ஏதோ தப்பாக உளறிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது எனக்கும் தெரியும் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டில் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு, ஆமாம் எனக்கு மட்டும் தெரியும், நல்ல வேலை உங்களுக்கு நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அவளை கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருந்திருப்பான்னு சொல்கிறப்போ ஆமாம் எனக்கெல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் வாய் திறக்காத மனசுக்கா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்சிமா சொல்கிறாங்க. அப்புறம் மக்சிமாவும் மனசுக்காகவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேற்று நைட்டு கூட நம்ம லேடி ஓக்டங் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க போல, இவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் ஒன்றா வாழ வைக்கிறதுனே தெரியலன்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இதை வந்து பின்னாடி இருந்து நம்ம மக்சிமாவை விருப்பப்படுறாருல அவர் பார்த்துட்டு இருப்பார், எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட் ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி. இப்போ நம்ம லேடி ஓக்டங் வந்து ஒர்க் முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து லீகல் ஆஃபீஸ் வந்துடுறாரு. என்னன்னு கேட்டால் உன்னை கூட்டு போக தான் வந்து நீ எப்படி தனியாக வருவேன், நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக பண்ண ஒர்க் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க போல். அதெல்லாம் சொல்கிறப்போ இவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு, நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் போது நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டங் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மக்சிமா அப்புறம் ஸ்லீவ்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஐயோ ஹீரோ தங்குற வீட்டுக்கு மேலே அந்த சீலிங்கில் வந்து வாட்டர் விழுந்துருச்சு, எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல, இப்போ அவருக்கு ரூம் இல்லையா, அவர் எங்கே தூங்குவார், நைட்டு குளிருமே அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் ரூம்லேயே தூங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க போல சமாளிச்சு கிளம்பிடுறாங்க.
அப்புறம் 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, "ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல நம்ம 2 பேரும் ஒரே ரூஃப் கீழ படுத்து" அப்படின்னு சொல்றப்போ, ஏன்னா வந்து அந்த மவுண்டெயின்ல ஒண்ணா படுத்திருப்பாங்கல்ல. ஸோ அத பத்தி சொல்றாங்க. ஆமா 7 வருஷம் ஆகுதுன்னு இவங்களும் சொல்றப்போ, அப்புறமேட்டுக்கா சரி ஓகே அன்னைக்கு நீ வந்து மலை மேலேருந்து விழுந்தல்ல, அப்போ மூச்சு விட முடியாம இருந்தியே. அப்போ நான் உனக்கு வந்து லிப்ஸ்ல கிஸ் பண்ணனே. அது வந்து கிஸ்ஸா கன்சிடர் பண்றதா இல்ல என்னடா கன்சிடர் பண்றோமோ அவங்க ஷாக் ஆகுறாங்க. டேய் எந்த நேரத்துல என்னடா பேசுறேன்னும் போது, இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா இல்ல இனிமே தான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸான்ற மாரி கேட்பாரா. உடனே அவங்களும் ஐயோ இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்துப்பாங்க. சரி ஓகே உனக்கு தூக்கம் வரலனா நீ இரு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றப்போ, என்ன பண்ணுவ நீ தூக்கம் வரலாம் கேட்குறப்போ, நான் அங்க இருக்க புக்ஸ் தான் படிப்பேன் வேணா எடுத்து படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் எழுதின புக்ஸ் தான் ஓகேவா. அதை பார்த்துட்டு இவங்களும் சரி படுத்துக்கிறாங்க. ஆனால் தூக்கத்தில் வந்து இவங்களுக்கு ரொம்ப கெட்ட கனவு வருது. நம்மளுடைய லேடி ஒக்டாங்க்கு அந்த சோஹி வந்து அவங்க அப்பா அடிச்சது இவங்க அடிச்சது பாஸ்டர்ல நடந்த விஷயம்லாம் அதை பயந்து அழுதுட்டே எழுந்துடுறாங்க. இவரும் என்னாச்சு எதுக்கு இப்படி அழுகிற அளவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு அடிக்கடி இந்த கனவு வரும்னு சொல்றப்போ இவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி நீ பாடு உனக்கு நான் கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களா, அந்த சூதிகான ஸ்டோரி சொல்லி அவங்கள தூங்க வைக்கிறாங்க. அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கை உனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்போ மார்னிங் ஆயிடுது. நம்ம மன்சுகா சொல்றாரு, உன்னுடைய ரூஃப்ல அந்த ஹோல் போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்சுகா சொல்றாரு. இவரும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா மன்சுகா நீ வந்து அந்த சோஹி இருக்கால அந்த லேடி பத்தி கேள்விப்பட்டியா, அவங்க அப்பா இன்னும் கிடைக்கலையா, நம்ம லேடி ஒக்டேங்கோட அப்பா, அவ எதுவும் பிடிச்சி வச்சிருக்கான்னு தெரியுமான்னு கேட்கறப்ப, இல்ல இல்ல அவர் நல்லபடியா தான் இருப்பாரா இருக்கும், அவளுக்கு கல்யாணம் ஆக போதும் நான் கேள்விப்பட்டேன். நம்ம வந்து இந்த சோஹிக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போதான்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ சோஹிக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கா, அவ செம்ம கடுப்புல இருக்கா. இது எதுக்குன்னா அவளை வந்து கான்கு பையனா விற்கிறாங்க. யாருக்குன்னு தெரியுமா, நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் டேக்ஸ் பக்ஜுங்கிக்கு அவங்க கிட்ட வந்து கான்குபேனா நம்மளுடைய சோஹி போறாங்க. எப்படிலாம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. அவங்க செம்ம கடுப்பாகிறாங்க. இந்த மாதிரி பணத்துக்காக என்னை வந்து கான்குபேனா அனுப்பி வைக்கிறீங்களேப்பான்ட்டு. அவரும் வந்து வேறு என்ன பண்ண சொல்கிற, நீயும் வந்து அந்த ஓடி போன அந்த ஸ்லேவை தேடி தேடி என் சொத்தெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறப்போ, ஏன்னா வந்து அவங்க இன்னுமே வந்து நம்ம லேடி ஒக்டே அங்கே தேடிட்டு தான் இருக்காங்க போல். அவங்க செம்ம கடுப்பாகிறாங்க. உங்கள் ஃபேஸில் இப்படி மார்க் போட்டு போயிருக்கா, அவளை கண்டுபிடிச்சி கொல்லணும்னு உங்களுக்கு தோணல, எனக்கு வெறி ஏறுது அப்படி சொல்லிட்டு அந்த சோஹி பொண்ணு சொல்கிறா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நானும் ஸ்டேட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன், சும்மாவே இருக்க மாதிரி இருக்கேன், எனக்கு சொல்லி தெரியான்னு கேட்குறப்போ அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பிரதரின்லா ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 3 பேர் பேசுகிறாங்க. அப்போ பிரதரின் கேட்குறாரு, நல்லபடியாக முடிவு பண்ணிக்கோங்க, இவங்க கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டடீஸ்லாம் சொல்லும் போது அப்புறம் ஓகே எங்கே சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு படிப்பு வேறு வராதுன்னு தானே விட்ட, அப்போ என்னடா அப்படின்னு கேட்குறப்போ, நீ என்ன நினைக்கிறேன் படிப்பு வராதுன்னு சொல்றியா, உனக்காக நான் ஸ்வாடை எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டேன் பார்த்தியா, நான் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பேன், இந்த ஸ்டோரி டெல்லிங் கூட எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டேன் பார்த்தியா, நான் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர், நீ சொல்லி கொடுத்தா நான் கரெக்டாக கற்றுப்பேன்னு சொல்கிறப்போ, அப்புறம் இஷ்டம் ஆனால் நீ என்ன ஃபுல்லாக நம்பணும், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த ஆலோவேரா பிளான்ட் வந்து முதல்ல நம்ம ஓக்டேங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது இப்போ நிறைய பிளான்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மனசுக்கு வந்துட்டு சூப்பர், இந்த பிளான்ட் இந்த ஊரில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, நீங்கள் மட்டும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது, ஆமா லேடி ஓக்டேங் தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் இது நல்லா வளருதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சோஹி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து அதுக்கப்புறம் அந்த பக்ஜுங்கிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, கான்குபைனா மேரேஜ் ஆயிடுச்சு ஓகேவா. அப்போ வந்து 2 பேரும் ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம சோஹி சொல்கிற இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருக்கனால தான் நான் ஒன்றும் கான்குபைனா அவரை ஒத்துக்கல, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் அதனால தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன், எனக்காக வந்து மேரேஜ் கிஃப்ட்டாக ஒன்று கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் என்னது சொல்லுன்றபோது நம்ம குதோக்கி பிக்சர் அதான் லேடி ஓக்டேங்கோட பிக்சர் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்களா, இந்த ஆள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவரும் ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டாங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது வந்து அந்த மார்க்கெட் ஏரியாவில் வந்து நிறைய ஸ்லேவ் ஹண்டர்ஸ் மாதிரி பீப்பிள்லாம் போகிறாங்க, யாரையும் தேடிக்கிட்டு. இதை பார்த்தோன்னே லேடி ஓக்டாங் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க ஸ்லேவ்ஸ் அவங்க யாரும் விசாரிச்சுட்டு வா புதுசாக இருக்காங்க ஏரியாக்குன்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோ காணும், ஏன்னா அவரும் வந்து ஏமாற்றி வந்திருக்காரு. அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது வரை இவங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கே போயிருக்காருன்னு கேட்குறப்போ வந்து நம்ம பிரதரின்லாவும் நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப் ட்ரீட் பண்ணுறதுனால. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்புறம் லேட் நைட் ஆயிரும். பட் இன்னுமே அவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. லேடி ஓக்டாங் அதுக்கப்புறமேட்டுக்கா மிரேயாங் அதுக்கப்புறமேட்டுக்கா மக்சிமா எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்சிமாவை விருப்பப்படுற ஆளும் வெளியே தான் இருக்காரு. அப்புறமேட்டுக்கா மிரேயாங்கோட ஹஸ்பண்ட் பிரதரின்லாவும் வெளியே தான் இருக்காரு. அப்புறமேட்டுக்கா நம்ம லேடி ஓக்டாங்கோட ஹஸ்பண்டும் வெளியே தான் இருக்காரு. ஸோ 3 பேர் ரொம்ப லேட்டாக வருவாங்களே, இவங்க செம்ம கடுப்பாக வருவாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ரூம் கூட்டு போய் கத்தின்னு இருக்காங்க அவங்களுடைய பீப்புளை. நம்ம மக்சிமா வந்து அவங்க விருப்பப்படுறாங்களா அந்த மெனை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மிரேயாங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, நீ உண்மையாக லவ் பண்ணி அதை மட்டும் உண்மையாக சொல்லுன்னு சொல்லும்போது, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லேடி ஓக்டாங் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோடனே இவர் கெஞ்சார், ப்ளீஸ் கோவமாக இருக்காது, ஆஃபீஸில் தான் நடந்ததா, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கா, நான் ட்ரிங்க் எல்லாம் பண்ணல சும்மா போயிட்டு தான் வந்துன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கோவமாக கத்துறாங்க, நீ தான் என்னோட வீக்னஸாக இருக்க, இப்போ முன்னாடிலாம் நான் இவ்வளோ பயப்பட மாட்டேன், இப்போ என் கூட இருக்கனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மாட்டிப்போமோன்ற மாதிரி உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற மாதிரி ரொம்ப கன்சர்னாக இருக்குது, நம்ம 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்துக்கலாம், இது தேவையா அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அப்படியே வெளியே எழுந்து போய்ட்றாரு. அப்புறம் இவர் கோச்சிட்டு போனோன்னே நம்ம லேடி ஓக்டாங் மனசே கேட்காது, அந்த மாதிரி போக மாட்டானே கோச்சிட்டு போயிட்டானு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணி போவாங்க. லேட் நைட் ஆயிருக்கும். அவர் என்னன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய இந்த ஸ்லேவ் ஹண்டர்ஸ் காலையில் பார்த்தாங்களா, அவங்கலாம் அவரை சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவங்க கையில் 4-5 கல் எடுத்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டான் போல, அவங்களை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டோரி டெல்லர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்றுட்டு அவங்க மேலே கல்லெறி போவாங்க. அப்புறமேட்டுக்கா நம்ம ஸ்டோரி டெல்லர் தான் அவங்களை பிடிச்சி இரு இவங்களெல்லாம் நான் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணனே, உன்னோட அப்பாவை காணோன்னு ரொம்ப கன்சர்னாக இருந்தாலும் அதனால உங்கள் அப்பாவை தேடுறதுக்காக தான் நான் அந்த ஸ்லேவ் ஹண்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு.
அப்புறம் லேடி ஓக்டேங் சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து கோச்சிட்டு போயிட்டு என்னை விட்டு போயிட்டு நினச்சி பயந்து வந்தேன், எங்கேயோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லின்ற போது, இல்லை நான் எதுக்காக வந்தேன்னா இவங்க கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அதான் வந்தேன். நீ வந்து உங்கள் அப்பாவை காணும்னு சொல்லிட்டு நைட்லாம் தூங்குறது இல்லை, உங்கள் அப்பா கிடச்சா நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்றதுக்காக தான் நான் தேடி ஆள் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, எனக்கு இவ்வளோ நாள் வாழ்க்கையில் நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன் கூட இருக்க நாட்கள் தான் இவ்வளோ சந்தோஷத்தை நான் டிசர்வ் பண்ணலன்னு எனக்கு தோணுது, அதனால் வந்து நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக ஆன்ஷியஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ வந்து நீ வந்து ஹாப்பினஸ்க்கு டிசர்விங் தான் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக வேர்ட்ஸ் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் கன்சோல் பண்ணுறாரு. இவங்களும் வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.